எங்களோட ஹெவன்ஸ் பேஸ்ட்ரீஸோட மெயின் கன்சர்னே வந்து புது ரெவல்யூஷனை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கணுங்கிறது தான். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ எங்களோட புது முயற்சி பிரியாணி பீஸாங்கிற ஒரு கான்செப்ட். நம்ம திண்டுக்கல்லோட ஃபேமஸ் பிரியாணி அந்த அத்தன்டிக் ஃப்ளேவரையும் இட்டாலியோட அந்த பீஸாவோட அத்தன்டிக் அந்த பீஸாவோட ஃப்ளேவரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், திண்டுக்கல்லுக்கு ஹெவன் பேஸ்ட்ரின்னு ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கும். இங்கே ரொம்பவே யூனிக்காக பிரியாணி பீஸான்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணாங்கன்னு ஃப்ரெண்டு சொன்னோம். ஸோ அதை ட்ரை பண்ண தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி பீஸா வந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. பிரியாணி பீஸா எவ்வளோ பீஸா ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபைனலி பிரியாணி பீஸா அது திண்டுக்கல்ல வேறு லெவலாக இருக்குது. டேஸ்ட் பட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அது பிரியாணி ஸ்மெல்லே வருது. பிரியாணிக்கு எப்படியும் அந்த தயிர் சட்னி கொடுப்பாங்களோ அது மாதிரி பீஸாவுக்கு ஃபஸ்ட் டைம் எப்படியும் சாஸ் கொடுப்பாங்க, தயிர் சட்னி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பிரியாணி பீஸா சேம் அதே பிரியாணி சாப்பிட்ற பீஸ் தான் இருக்கும். ஸோ ஓகே, ட்ரை பண்ணலாம். அப்படி இருக்குது. ஆக்சுவலாக சொன்னப்போ நம்மள நிஜமாக பிரியாணி சாப்பிட அதே டேஸ்ட் இருக்குது. கறி ஆட் பண்ணியிருக்காங்களோ ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் அப்படியே அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் செம்மையாக ஸ்மெல் வருது. நிஜமாக பீஸா சாப்பிட்றோம்னா பிரியாணி சாப்பிட்றோம்னு தெரில, அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு சாஸ் ஆட் பண்ணலாமேன்னு தெரியல. ஏன்னா பிரியாணிக்கு யாரும் சாஸ் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாஸ் தேவையில்லை. நமக்கு இதுவே தயிர் சட்னியே செம்மையாக இருக்கும். அதே தயிர் சட்னி செம்மை தான் இருக்குது. தயிர் சட்னி வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயர்ஸ். ஆக்சுவலாக இந்த கேக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே சாப்பிட்லாம். குழந்தைங்க முதல்ல ஒரு கேக்கு ஃபுல்லாக சாப்பிட்லாம். எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லா கலர்ஸும் நேச்சுரலாக இருக்குது. ஸோ அதான் இந்த கடையோட ஃபேமஸான ஒன்று. இங்கே இருக்க எல்லா கேக்குமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆக்சுவலி இந்த கடைக்கு எந்த ஒரு ஆடுமே கிடையாது, எந்த ஒரு விளம்பரமே கிடையாது. ஆனால் எல்லாருமே தேடி வராங்க. ஏன்னா இப்போ நான் வந்திருக்கேன்னா என் ஃப்ரெண்டு மாடி வந்தால் அவன் எனக்கு ரெஃபர் பண்ணான் இப்படி இருக்கிறான்னு. ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு கேக் சாப்பிட்டாலும் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டோ எது சாப்பிட்டாலுமே ரெயின்போ கேக் சாப்பிட்டாலுமே ஒரு 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 காவாசத்தில் சாப்பிட முடியாது, திகட்டிடும். அது மாதிரி எந்த மாதிரி திகட்டுற மாதிரி இதில் ஃபுல் கேக் நானே முடிச்சுட்டு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு ரொம்பவே சாரிங்க. நெக்ஸ்ட் டைம் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபுட் ரிவ்யூ வெளியே போய் அவுட் சைடில் ஷூட் பண்ணுறது. ஸோ அந்த டென்ஷனில் இன்னும் லேட் நைட் நாங்கள் போனாலும் எதையுமே என்னால் கவனிக்க முடியல. இவ்வளோ நாய்ஸியாக இருக்கும் எனக்கு தெரியாது. சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்த்தா பிரியாணி பீஸா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ போடாமல் இருக்க முடியல.
ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஷூட் பண்ணி போடுறேன். இதை இந்த தடவை மன்னிச்சிக்கோங்க. அண்ட் கம் டு ஹெவன்ஸ் பேஸ்ட்ரி. இங்கே எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. கேக்லாம் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. கேக் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லா டிஷ்ஷுமே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. பிரியாணி பீஸா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை, டேக் கேர்.